நீங்க எப்பவாவது இது கவனிச்சிருக்கீங்களா? அதாவது, நீங்க ஒருத்தரோட கண்கள ரொம்ப ஆழமா உற்று பார்க்கும்போது, நீங்க உண்மையிலே அவங்களோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அந்த மைய நரம்பு மண்டலத்தோட வெளியே தெரியிற ஒரே ஒரு பகுதிய நேரடியா பார்த்துட்டு இருக்கீங்க. ம். ஆமா, அது அறிவியல் படி 100% உண்மைதான். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம அந்த உயிரியல் பத்தியோ, சயின்ஸ் பத்தியோ பேச போறதில்ல. கண்கள் அப்படிங்கிறது வெறும் சதையான ஒரு கேமரா கிடையாது. அது ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்துக்கான கதவுகள். உங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடலா இருக்க போகுது. ஏன்னா, இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் 1972 மற்றும் 73 அந்த காலகட்டத்துல மும்பைல ஓஷோ தன்னோட தேடுபவர்கள் முன்னிலையில வழங்கின சில அசாதாரணமான சொற்பொழிவுகள் அடிப்படையா வச்சது. ஆமா, விக்யான் பைரவ் தந்த்ரா. கரெக்ட். அந்த பழமையான தந்திர நூயுற்ற 112 தியான முறைகளை ஆழமா ஆராயும் தொடரோட 21வது பகுதி இது. இது வெறும் தத்துவங்களை பத்தினது கிடையாது. ஏதோ தியரிய மனப்பாடம் பண்றதும் இல்ல. அப்போ இது முழுமையா அனுபவத்தை பத்தினது தானே? சரியா சொன்னீங்க. இது மனசை தாண்டி விழிப்புணர்வை நேரடியா உணர்றதுக்கான ஒரு அனுபவ பயணம். ஒரு சாட்சியா உள்ள நுழைவதற்கான வழிகாட்டி. ஆஹா, கேட்கவே ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. சரி, இந்த ஆழமான பயணத்துக்குள்ள நாம முழுமையா நுழைறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்கள்ட்ட சொல்லிடணும். அதாவது, இந்த ஆடியோ மூலத்தை பத்தின ஒரு தகவல். இத நாம எந்த சார்பும் இல்லாம அப்படியே உங்ககிட்ட பகிர்றோம். சொல்லுங்க. இந்த அரிய உரைகளை தொகுத்து வழங்கின அந்த சோர்ஸ், அதாவது தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் எந்த விதமான மானிட்டைசேஷனோ லாப நோக்கமோ இல்லாம இயங்கிட்டு வருதுன்னு அந்த ஆடியோல சொல்லிருக்காங்க. ஓ, லாப நோக்கம் இல்லாம பண்றாங்களா? ஆமா. இந்த ஆடியோ புத்தக முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, இந்த முயற்சி தொடர்ந்து நடக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற UPI ஐடி மூலமா உங்களால முடிஞ்ச சிறு நன்கொடைய வழங்கலாம்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணவும், மற்றவர்களோட பகிரவும் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. சரி, அது அந்த மூல ஆடியோல இருக்கிற அவங்களோட கோரிக்கை. ஆமா, எக்ஸாக்ட்லி. சரி, அந்த தகவலை தாண்டி நாம இப்போ நம்மளோட தேடலுக்கு வருவோம். கண்கள் மனித உடல்லையே இவ்ளோ மர்மமான ஒரு உறுப்பு வேற எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. ஓஷோ இத ரொம்ப நுட்பமா அணுகுறாரு. அதாவது மனித உடலுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வுக்கும், ஆன்மான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் உள்ள தூரம் கண்கள்ல மட்டும்தான் மிக குறைவா இருக்குன்னு சொல்றாரு. ஓ, தூரம் குறைவா இருக்கா? ஆமா. இப்போ நீங்க உங்க கைகளையோ இல்ல கால்களையோ உணர்றதுக்கும் உங்களோட மையத்தை உணர்றதுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. ஆனா கண்கள்ல இருந்து ஒரே ஒரு எட்டு வச்சா போதும் நீங்க உங்க மையத்தை தொட்டுட முடியும். ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் உள்வாங்கிக்கிறேன். கண்கள் தான் ஆன்மாவோட நுழைவாயில்னு சொல்றீங்க. அப்போ பார்வையற்ற மனிதர்களோட முகங்களை நாம பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன இறுக்கமோ இல்ல உயிரோட்டம் குறைஞ்ச மாதிரியான ஒரு தோற்றமோ இருக்கே, அதுக்கு இதுதான் காரணமா? சரியா பிடிச்சிங்க. கண்கள் தான் ஒரு முகத்துக்கே ஒளிய தருது. இப்ப பார்வையற்ற ஒருத்தரோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு, அவர் என்ன ரகசியங்களை தன்னுள் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ரகசியங்களை காட்டுற ஜன்னல்கள் அங்க மூடப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, அதேதான். அவர் உலகத்திலிருந்து தன்னை துண்டிச்சுக்கிட்டு முழுமையா மூடப்பட்ட ஒரு பெட்டி மாதிரி இருக்காரு. அதனாலதான் அந்த முகம் கொஞ்சம் பிளாங்கா தெரியுது. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நிஜ வாழ்க்கையில இது எவ்வளவு உண்மை? இப்போ ட்ரெயின்ல ஒருத்தர் டிக்கெட் இல்லாம பயணம் செய்றாருன்னு வச்சுப்போம். இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க. அவர் சீட்ல எவ்வளவுதான் கெத்தா ரொம்ப கேஷுவலா உட்கார்ந்திருந்தாலும் அந்த டிக்கெட் பரிசோதகர் அந்த பெட்டிக்குள்ள நுழைஞ்ச உடனே அவரோட கண்கள் அவரே தானாகவே காட்டி கொடுத்துடும் தானே? கண்டிப்பா காட்டி கொடுக்கும். அதாவது உடல் மொழியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஆனா கண்கள் அந்த குற்ற உணர்வையோ பயத்தையோ உடனே வெளியில காட்டிடும். அந்த உதாரணம் ரொம்ப கச்சிதமா பொருந்தது. ஏன்னா குற்ற உணர்வோ காதலோ கோபமோ எதுவா இருந்தாலும் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? கண்களை கட்டுப்படுத்துறது தான். நிஜமாவா? ஆமா. ஒரு துப்பறியும் நிபுணருக்கு, அதாவது டிடெக்டிவுக்கு கொடுக்கிற பயிற்சியே கண்களை எப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாம டெட்பானா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தானா. ஓஹோ. இப்போ ஒரு அழகான நபரோ இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோ ரூம்குள்ள நுழையும் போது நீங்க அவங்கள பார்க்காத மாதிரி எவ்வளவுதான் அலட்சியமா நடிச்சாலும் உங்க கண்களோட கருவிழிகள் தானாகவே விரியும். அது உங்க கண்ட்ரோல்லே இல்ல. ஆஹா, அப்போ கண்கள் நம்ம கண்ட்ரோல்ல அல்ல, நம்ம மயத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ கண்கள் நம்ம ரகசிய உலகத்தோட கதவுகள் அப்படின்னா, நாம ஒருத்தரை தொடர்ந்து உற்று பார்க்கும்போது, அதாவது ஸ்டேர் பண்ணும்போது, அது ஏன் நமக்கு ஒரு வித அசௌகரியத்தை தருது?
யாராவது நம்மள வெறித்து பார்த்தா அது ஒரு அத்துமீறல் மாதிரி தோணுதே, அது ஏன்? இதுக்கான உளவியல் காரணம் ரொம்ப ஆழமானது. அறிவியல் படி பாத்தீங்கன்னா ஒருத்தரோட கண்களை 3 செகண்டுக்கு மேல தொடர்ந்து உற்று பார்க்கிறது அத்துமீறல்னு கருதப்படுது. 3 செகண்ட் தானா? ஏன் அப்படி? ஏன்னா நீங்க அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்குள்ள, அவங்க ஆன்மாவோட ரகசியங்களுக்குள்ள எந்த அழைப்பும் இல்லாம கட்டாயமா நுழைய முயற்சி பண்றீங்க. உடலை பார்க்கறதுல தப்பில்ல, அது வெறும் சதை. ஆனா கண்களை உற்று பார்க்கறது அவங்க ரகசிய அறைக்குள்ள அத்துமீறி நுழையறதுக்கு சமம். ஓ, அதனாலதான் மனதளவுல அது ஒரு வன்முறையா உணரப்படுது. ஆமா, அது ஒரு வைலன்ஸ் தான். இத வச்சு பாக்கும்போது எனக்கு ஒன்னு புரியுது. ஆழ்ந்த காதல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் மணிக்கணக்கா ஒருத்தர் கண்ணுக்குள்ளேயே பாத்துக்க முடியுது. அங்க எந்த ரகசியமும் இல்ல, சரியா? ரொம்ப சரி. காதல்ல நீங்க மற்றவரை உங்க உள்ளே நுழைய முழுமையா அனுமதிக்கிறீங்க. அங்க அத்துமீறல் இல்ல, மாறாக ஒரு அழைப்பு இருக்கு. உடலை தாண்டிய ஒரு சந்திப்பு அங்க நடக்குது. அங்க எந்த பாதுகாப்பு கவசமும் தேவையில்ல. ஆமா. சரி, இப்போ இது எல்லாமே உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது. ம். ஆனா நம்ம எண்ணங்களுக்கும் கண்களோட அசைவுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு நவீன அறிவியல் சொல்லுதே, அது எப்படி வேலை செய்யுது? இதத்தான் சயின்ஸ்ல REM, அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. நீங்க தூங்கும்போது கனவு காண்றீங்கன்னு வச்சுப்போம். உங்க மூடிய இமைகளுக்கு பின்னால கண்கள் வேகமா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க கனவுல ஒரு தியேட்டர்ல படம் பாக்குறீங்கன்னா நிஜத்துல உங்க கண்கள் வலதும் இடதுமா அசையும். அப்படியா? மூடிய கண்ணுக்குள்ளேயும் கண்கள் அசையுமா? ஆமா, கருவிகள் மூலமா இதை அளக்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. கண்கள் அசைஞ்சா உள்ள சிந்தனை நடக்குது, மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எண்ணங்களுக்கும் கண்ணோட அசைவுக்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு நிமிஷம், எண்ணங்களுக்கும் கண்களோட அசைவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னா இது ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? இப்போ கண்களோட அசைவை நான் என் சொந்த முயற்சியால முழுமையா நிறுத்திட்டா என்ன நடக்கும்? மூளைக்குள்ள ஓடுற எண்ணங்களும் அப்படியே நின்னுடுமா? ஆஹா, நீங்க இப்போ தந்திராவோட மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை தொட்டுட்டீங்க. இதுதான் ஓஷோ விளக்குற அந்த முதல் பயிற்சியோட அடிப்படையே. ஓ, இதுதான் அந்த முதல் தியான முறையா? ஆமா, கண்களை மூடிக்கிட்டு உங்களோட உள்தன்மைய, அதாவது இன்னர் பீயிங்க விரிவா பாக்குறது. ஆனா இது சும்மா இமைகளை மூடிட்டு தூங்குறது கிடையாது. பின்ன எப்படி? கண்களை மூடி அந்த இமைகளுக்கு பின்னால விழிகளோட அசைவ ஒரு கல்ல போல முழுமையா அசையாம நிறுத்தணும். இருங்க, அது பிராக்டிக்கலா சாத்தியமா? நான் கண்களை மூடினாலே என் விழிகள் எதையோ தேடி அலைவாய தொடங்கிடுதே. அது இயற்கைதான். ஆமா, ஒரு பொருளை பாக்குறதுக்காக A அப்படிங்கிற புள்ளியிலிருந்து B அப்படிங்கிற புள்ளிக்கு நகர துடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அதோட இயல்பு. அதை எப்படி வலுக்கட்டாயமா நிறுத்த முடியும்? மனசு அதை எதிர்த்து போராடுமே. ஆரம்பத்துல கண்டிப்பா போராடும். ஆனா இதை எதற்காக செய்யறோங்கிற மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கோங்க. விழிகள் வெளியே எந்த பொருளையும் தேடி நகரக்கூடாதுன்னு நீங்க அதை முழுமையா நிறுத்துறீங்க. சரி. அப்படி நிறுத்துறப்போ வெளியே உள்ள உலகத்தோடு தொடர்பு கொள்ள பயன்படுற அந்த ஆற்றல், எனர்ஜி வேற வழி இல்லாம தடைப்படுது. அப்ப என்ன ஆகும்? ஏயிலிருந்து பிக்கு போக முடியாத கண்கள். ஆமா, வெளியே போக முடியாதப்போ கட்டாயமா உள்ளே பாயத் தொடங்கும். உங்களோட விழிப்புணர்வு ஒரு அம்பு மாதிரி உங்களை நோக்கியே திரும்பும். வாவ், இத நினைச்சு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒரு பில்டிங்க நாம எப்பவுமே வெளியிலிருந்து மட்டுமே சுத்தி பார்த்து பழகிருக்கோம். நான் என் உடம்ப கூட கண்ணாடியில வெளியிருந்து மட்டுமே தான் பார்த்திருக்கேன். ஆமா, நம்ம எல்லாருமே அப்படிதான். ஆனா இந்த கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சு அதோட மையத்துல நின்னு சுவர்களை உள்ளிருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? நாம வெறும் உடம்பில்ல, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பார்வையாளன் அப்படிங்கிற ஒரு புது உணர்வு கிடைக்குமா? நீங்க சொல்ற இந்த ஒப்புமை ரொம்ப ஆழமானது. உள்ளிருந்து பார்க்கறது அப்படிங்கிறது தான் விழிப்புணர்வோட உச்சம். இந்த உள்நோக்கிய பயணத்தை புத்தரோட இறுதி தருணங்களோட ஓஷோ ஒப்பிடுறாரு. ஓ, புத்தர் இறந்தப்ப நடந்ததா? ஆமா, புத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் 4 நிலைகளை கடந்தாராம். முதல்ல அவர் தன் கண்களை மூடினாரு. 2வது தன் கண்களோட அசைவை முழுமையா நிறுத்தினாரு. அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங். கரெக்ட். 3வது அவர் தன் உடம்ப உள்ளேருந்து பார்த்தாரு. 4வது அவர் தன் மனசையும் உள்ளிருந்து பார்த்தாரு. ஆஹா. மரணம் அவரோட உடலை தீண்டுறதுக்கு முன்னாடியே அவர் தன் மையத்துக்கு திரும்பிட்டாரு. அதனாலதான் அவர் இறந்தத மரணம்னு சொல்லாம நாம நிர்வாணம்னு சொல்றோம். அது கேட்கவே புல்லரிக்குது. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா வருவோம். எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய தத்துவ ரீதியான சந்தேகம் வருது. கேளுங்க. இப்போ என்னை நான் காண்கிறேன், அதாவது சாட்சிய நானே சாட்சியா பாக்குறேன், விட்னஸிங் த விட்னஸ்னு சொல்றாங்களே, அது லாஜிக்கலா சாத்தியமில்லாத ஒண்ணுதானே? ஏன் இப்படி தோணுது? ஏன்னா ஒரு கண்ணால உலகத்தை பார்க்க முடியும்,
ஆனா அந்த கண்ணால தன்னையே பார்க்க முடியாதே. பார்ப்பவர் எப்படி பார்க்கப்படும் பொருளா மாற முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப நுட்பமான கேள்வி. இதே கேள்வியத்தான் இந்தியாவோட மிக பழமையான மற்றும் தர்க்க ரீதியான சார்வாக தத்துவம் எழுப்புது. சார்வாகர்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறிபவர் தன்னைத்தானே அறிய முடியாது. உங்களால எதையெல்லாம் அறிய முடியுதோ அது நீங்க இல்லன்னு சொல்றாங்க. லாஜிக்கலா பார்த்தா இது 100% உண்மைதான். ஆமா, நான் அதே தான் கேக்குறேன். சார்வாகர்கள் சொல்றது லாஜிக்கலா சரியா இருக்கும்போது, ஓஷோ சொல்ற இந்த அனுபவத்துல என்ன நடக்குது? இது எப்படி சாத்தியம்? இத ஒரு இருட்டு அறையில இருக்கிற கிழக்கு கொண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு அறையில பொருள்கள் இருந்தா மட்டும்தான் விளக்கின் ஒளிய உங்களால பார்க்க முடியும். ஏன்னா ஒளி அந்த பொருள்களின் மேல பட்டு பிரதிபலிக்கணும். சரி, ஒளி பிரதிபலிச்சாதான் கண்ணுக்கு தெரியும். ஆமா, விண்வெளி போன்று வெற்றிடத்துல, அதாவது வாக்யூம்ல ஒளி பாய்ஞ்சா அங்க எந்த பொருளும் இல்லாததால அது இருட்டாவே தான் தெரியும். ஒளி இருக்கிறதையே உங்களால உணர முடியாது. ஓ, இது சயின்ஸ். அதேதான். சார்வாகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உள்ள எந்த எண்ணமும் பொருளும் இல்லாதப்போ அந்த வெற்றிடத்துல நான் அப்படிங்கிற சாட்சிய எப்படி உணர முடியும்? லாஜிக்கலா அது இருட்டுதான்னு வாதிடுறாங்க. இருங்க, இத நான் கொஞ்சம் எதிர்க்கிறேன். நீங்க சொல்ற இருட்டார உதாரணம் புரியுது. ஆனா என் மூளைக்குள்ள எந்த எண்ணமும் இல்ல, நான் எதையும் பார்க்கவும் இல்லைனா நான் தூங்கிட மாட்டேனா? விழித்திருக்கும் போதே ஒண்ணுமே இல்லாதத எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? இதுதான் லாஜிக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண நிலையில எந்த தூண்டுதலும் இல்லைன்னா மூளை தூக்கத்துக்கு போயிடும், அது உண்மைதான். அப்புறம் தியானத்துல மட்டும் எப்படி? ஆனா இங்க உங்க விழிகளை நீங்க முழுமையான விழிப்புணர்வோட ஒரு தொடர் முயற்சியா நிறுத்தி வச்சிருக்கீங்க. அந்த அவேர்னஸ் குறையவே இல்லை. அங்க பார்ப்பவர், அதாவது சப்ஜெக்ட், பார்க்கப்படும் பொருள், அதாவது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற 2 நிலை இல்ல. அப்போ ஒண்ணு மட்டும்தான் இருக்கா? ஆமா, ஒன்னு அப்படிங்கிற தூய தன்னுணர்வு, சப்ஜெக்டிவிட்டி மட்டுமே எஞ்சிருக்கும். இது தர்க்கத்தை தாண்டிய ஒரு அனுபவம். இத செய்து பார்த்தா மட்டுமே அந்த இருட்டுக்குள்ள இருக்கிற ஒளிய நீங்க உணர முடியும். சரி, கண்களை மூடிக்கிட்டு விழிகளை அசைக்காம தூங்கிடாமலும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு பயிற்சியா எனக்கு தெரியுது. என் மனசு இது கூட நிச்சயமா ரொம்ப போராடும். ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். கண்களை திறந்துகிட்டே இந்த மனமற்ற நிலையை அடைய ஏதாவது மாற்று வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் அடுத்து வர்ற 2வது முறை. கண்களை திறந்தபடியே செய்யறது. அது எப்படி? ஒரு கிண்டத்தையோ இல்ல ஏதேனும் ஒரு பொருளையோ, அதோட பக்கங்களையோ அல்லது அது செய்யப்பட்ட மெட்டீரியலையோ பார்க்காம முழுமையா பார்க்கிறது. எனக்கு புரியல. ஒரு பொருளை பார்க்கும்போது அதோட மூலப்பொருளை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? இப்போ ஒரு தங்க கிண்ணத்தை பார்த்தா அது தங்கும்னு மூளை சொல்லத்தானே செய்யும். அங்கதான் தந்திராதன் வேலையை காட்டுது. ஏன் மூலப்பொருளை பார்க்கக்கூடாது? ஏன்னா மனசு எப்பவுமே ஒன்றோடொன்று தொடர்பு படுத்தி அசோசியேஷன்ஸ் மூலமா தான் பழக்கப்பட்டிருக்கு. அதாவது லிங்க் பண்ணிக்குமா? ஆமா, நீங்க தங்கத்தை பார்த்த உடனே உங்க மூளை அதோட மதிப்பை கணக்கிடும். கடந்த காலத்துல பார்த்த நகைகளை நினைக்கும், எதிர்கால பொருளாதாரத்தை பத்தி சிந்திக்கும். மனசு அந்த தகவலை வச்சு செயின் ரியாக்ஷன் மாதிரி எண்ணங்களை உருவாக்கும். ஓ, இப்படிதான் நாம யோசிக்கிறோமா? ஆமா, ஆனா ஒரு பொருளோட வெறும் வடிவத்தை, அந்த ஃபார்மை மட்டுமே நீங்க பார்த்தா என்ன ஆகும்? ஒரு வட்ட வடிவம் அல்லது சதுர வடிவம். வடிவத்துக்கு கடந்த காலமோ எதிர்காலமோ இல்ல. கரெக்ட், அது வெறும் ஷேப் தான். நீங்க வடிவத்தை மட்டுமே உற்று நோக்கும்போது மனசுக்கு சிந்திக்கிறதுக்கு எந்த டேட்டாவும் கிடைக்காது. மனசு செயல்பட முடியாம திணறும். ஆஹா, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இப்போ இத செய்து பார்க்கலாம். உங்க முன்னாடி இருக்கிற ஒரு நாற்காலியையோ மேசையையோ பாருங்க. அது மரமா பிளாஸ்டிக்கா என்றோ, அது எவ்ளோ அழுக்கா இருக்கு என்றோ சிந்திக்காம அதோட அவுட்லைன், அந்த வடிவத்தை மட்டுமே பார்க்க முயற்சி செய்யுங்க. உங்க மூளை அந்த பொருளுக்கு ஒரு பேரை ஒட்ட எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நீங்க உணர்வீங்க. மிகச்சரியான பயிற்சி இது. நீங்க அந்த வடிவத்தின் மேல முழுமையா கவனத்தை குவிக்கும்போது கண்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகர வழி இல்லாம சோர்வடையும். அந்த சோர்வுல வெளியே பாஞ்ச ஆற்றல் சட்டுன்னு உங்களை நோக்கி திரும்பும். இது எனக்கு சின்ன பசங்க விளையாடுற அந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் படங்களை ஞாபகப்படுத்துது. ஓ, அந்த 2 முகம் இருக்குமே, அதையா சொல்றீங்க? ஆமா, ஒரே படத்துல ஒரு வயசான பாட்டியும் ஒரு இளப்பெண்ணும் வரைஞ்சிருப்பாங்க. நாம அந்த இளம்பெண்ணை கவனிக்கும் போது அந்த பாட்டி மறைஞ்சிடுவாங்க. 2 முகங்களையும் ஒரே செகண்ட்ல நம்ம மூளையால பார்க்கவே முடியாது. அந்த ஒப்புமைய அப்படியே கொஞ்சம் ஆழமா விரிவுபடுத்துங்க. உலகத்துக்கும் நமக்கும் உள்ள உறவு அதுதான். அப்படியா? உங்க மூளையால எப்படி அந்த 2 பெண்களையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியலையோ, அதே போல உங்க விழிப்புணர்வால் வெளி உலகத்தையும் உங்களோட உள்தன்மையும் ஒரே மில்லி செகண்ட்ல பார்க்க முடியாது.
நீங்க உங்கள உணர்ற அந்த வினாடியில உங்க கண்முன் இருக்கிற உலகம் மறைஞ்சிடும். வாவ்! அப்போ அதனாலதான் ஆதிசங்கரர் உலகம் மாயைன்னு சொன்னாரா? அவர் உள்ளே தன்னை உணர்ந்தாரு, அதனால வெளியே இருந்த உலகம் அவருக்கு மறைஞ்சிடுச்சு. அதேதான். ஆதிசங்கரர் உள்ளே தன்னை உணர்ந்தப்போ உலகம் அவருக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி மறைஞ்சிடுச்சு. ஆனா கார்ல் மார்க்ஸ் போன்ற சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளும் வெளி உலகத்தை மட்டுமே தீவிரமா உற்று நோக்கினாங்க. அப்போ அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது மறைஞ்சிருக்கும். ஆமா, அவங்களுக்கு உள்ள இருந்த உள்தன்மை மறைஞ்சிடுச்சு. அதனால அவங்க உலகம் மட்டுமே உண்மை, ஆன்மா மாயைன்னு சொன்னாங்க. 2 பேருமே கரெக்ட் தானே அப்போ? இருவருமே தாங்கள் பார்த்த அந்த ஒரு மாயையின் அடிப்படையில சரிதான். ஆனா ரெண்டையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச விதி. இது நிஜமாவே மனசு அதிரச் செய்யுது. இப்போ சாக்ரட்டிஸ் வாழ்வுல நடந்த அந்த விசித்திரமான நிகழ்வை இங்க நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. சாக்ரட்டிஸ் ஒரு யோகியோ இல்ல தியானியோ கிடையாது. ஆனா ஒரு முறை அவர் பனியில உறைஞ்சு 48 மணி நேரம் நட்சத்திரங்களை வெறித்து பார்த்துக்கிட்டே நின்னுட்டாராம். ஆமா, அவர் சிலையாகவே நின்னுட்டாரு. அவரை தேடி வந்தவங்க அவர் பனியில உறைஞ்சு இறந்துட்டாருன்னே நினைச்சாங்க. ஆனா முழிச்சு எழுந்து அவர் சொன்னாரு, நான் நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அவன் மறைஞ்சு நான் என்ன உணர்ந்தேன். இதுதான் மரணம்னா 1000 முறை இறக்க நான் தயார்னு சொன்னாராம். ஆமா, அவர் அறியாமலேயே நட்சத்திரங்களோட வடிவத்துல கவனத்தை குவிச்சு இந்த தேடலை தற்செயலா செஞ்சிருக்காரு. அது இயற்கை அவருக்கு அளித்த ஒரு பரிசுன்னு சொல்லலாம். ஒரு பொருளின் மீது எல்லையற்ற கவனம் குவியும் போது மனசு சிந்திக்கிறத நிறுத்தி கண்கள் நகர முடியாம விழிப்புணர்வு உள்ளே திரும்புறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. எல்லாராலும் சாக்ரட்டிஸ் மாதிரி 48 மணி நேரம் உறைபனில நிற்க முடியாது இல்லையா? நான் தினமும் பஸ்லயோ ட்ரெயின்லயோ வேலைக்கு போறவன், ஆபீஸ்ல வேலைப்பளு வேற இருக்கு. என்ன போன்ற ஒரு சாதாரண மனிதர் இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது? அதுக்கான தீர்வுதான் ஓஷோ சொல்ற அடுத்த வழிகாட்டுதல். இது ரொம்ப கவித்துவமானது, அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல். என்னது? ஒரு அழகான நபரையோ அல்லது ஒரு சாதாரண பொருளையோ வாழ்க்கையில முதல் முறை பார்க்கிற மாதிரி பார்க்கறது. முதல் முறை பாக்குற மாதிரியா? இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா தினமும் பாக்குற என் வீட்டு கதவையோ பல வருஷமா பழகின முகங்களையோ நான் எப்படி புதுசா பார்க்க முடியும்? என் மூளை உடனே இது உனக்கு தெரிஞ்சது தானேன்னு சொல்லிடுமே. அதுதான் மனித மனசோட மிகப்பெரிய குறைபாடு. பழக்க வழக்கம், அதாவது ஹேபிட் நம்ம கண்களை குருடாக்கிடுது. ஹேபிட் குருடாக்கிடுதா? ஆமா, பல வருஷங்களா நம்மோடு வாழற நம்ம மனைவியோ கணவனையோ இல்ல நம்ம நண்பர்களையோ நம்ம உண்மையில பார்க்கறதே இல்ல. அவங்க முகத்தை நம்ம மூளை ஒரு மெஷின் மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிடுது. நிஜமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க குழந்தைகளை பாருங்க, ஒரு சாதாரண கடற்கரை கூழாங்கல்ல பார்த்து அவங்க எப்படி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க கண்கள் புதியவை, அவங்களுக்கு பழக்கம் அப்படிங்கிற திரை இல்லை. இது நிஜமாவே ஒரு ஆழமான பார்வை. இது கேட்கும்போது எனக்கு ஓவியர்களோட ஞாபகம் வருது. எந்த ஓவியர்? வான்கோ வரைஞ்ச கிழிந்த பழைய காலனிகளோட ஓவியத்தை நீங்க பார்த்திருக்கலாம். ஓல்டு ஷூஸ்ன்னு சொல்வாங்க. நான் அந்த ஷூக்களை நிஜத்துல பார்த்திருந்தா இது குப்பைன்னு தூக்கி வீசியிருப்பேன். சாதாரணமா எல்லாரும் அதான் பண்ணுவோம். ஆனா வான்கோ தம் புதிய கண்களால் அதை பார்த்தப்போ அந்த பழைய காலனியில இருந்த சோர்வையும் அது அணிந்திருந்த மனிதனோட வாழ்க்கை வரலாற்றையும் அவனோட கஷ்டங்களையும் ஒரு காவிய மாதிரி பார்த்தாரு. மிக சரியான உதாரணம். அதே மாதிரி செசான் அப்படிங்கிற ஓவியர் ஒரு சாதாரண நாற்காலிய மாதக்கணக்கா உற்று பார்த்து வரைஞ்சிருக்காரு. இந்த கலைஞர்களெல்லாம் இயற்கையாகவே இந்த பார்வையை அறிஞ்சிருந்தாங்க. உங்க சுற்றத்துல உள்ள மனிதர்களை, பொருட்களை இன்னைக்கு முதல் முறை பார்க்குற மாதிரி பார்க்க முயற்சி செய்யுங்க. உங்க மூளைக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய இமேஜ் அழிச்சிட்டு பாருங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இப்படி எல்லாவற்றையும் முதல் முறை பார்க்குற மாதிரி பார்க்கறதால எனக்கு என்ன கிடைக்கும்? என் அன்றாட வாழ்க்கையில இதனால என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்துடும்? இது உங்களை கடந்த காலத்தோட இருண்ட சுமைகள்லேருந்து விடுவிக்குது. நீங்க ஒருத்தரை பழைய நினைவுகளோடு, பழைய கோபங்களோட பார்க்கும்போது நீங்க கடந்த காலத்திலேயே சிக்கி வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஓ, பாஸ்ட்லே இருக்கேனா? ஆமா, ஆனா முதல் முறை பார்க்குற மாதிரி பார்க்கும்போது நீங்க முழுமையா நிகழ்காலத்துல பிரசன்ட் மூமெண்ட்ல வாழத் தொடங்குறீங்க. சிந்தனையாளர் ஹெராக்ளிட்டஸ் சொல்லுவாரு, ஒரே நதியில நீங்க 2 முறை இறங்க முடியாதுன்னு. ஏன்னா நதி ஓடிக்கிட்டே இருக்கு, தண்ணி மாறிக்கிட்டே இருக்கு. அதே போலதான் உலகமும் மனிதர்களும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்காங்க. உங்க மனைவி நேத்து இருந்த அதே நபர் கிடையாது. அவளுக்குள்ள எண்ணற்ற செல்கள் மடிஞ்சு புதிய செல்கள் உருவாகியிருக்கு. அவளோட எண்ணங்கள் மாறியிருக்கு. அப்போ அவளும் ஒரு நதி மாதிரி மாறிக்கிட்டே இருக்கான். ஆமா, அவளை புதிய கண்களோட பார்க்கும்போது நீங்க அவளை ரொம்ப உயிரோட்டமா உணர்வீங்க.
எவ்ளோ அழகான சுதந்திரமான ஒரு சிந்தனை இது. நாம இதுவரை பேசினத ஒரு முறை தொகுத்து பார்த்தா, கண்கள் அப்படிங்கிறது வெறும் உலகத்த படம் பிடிக்கிற பயாலஜிக்கல் கேமராக்கள் கிடையாது. அவை நாம யார் அப்படிங்கறத கண்டறியும், நம்ம மையத்துக்குள்ள அழைச்சிட்டு போற ரகசிய பாதைகள். கரெக்ட். மூடிய இமைகளுக்கு பின்னால கண்களோட அசைவை முழுமையா நிறுத்துறது மூலமாவோ, இல்ல ஒரு பொருள பகுதியா பார்க்காம அதோட வடிவத்தை முழுமையா உற்று பார்ப்பதன் மூலமாவோ, அல்லது எல்லாவற்றையும் முதல் முறை பார்க்கிற மாதிரி புதிய கண்களால் நிகழ்காலத்துல நின்னு பார்ப்பதன் மூலமாவும் நாம அந்த பாதையில பயணிக்கலாம். ஆமா. இந்த அனுபவங்கள் ஏதோ இமயமலையில போய் செய்ய வேண்டியவை கிடையாது. நீங்க பஸ்ல போகும்போது, டிராஃபிக் சிக்னல்ல வெயிட் பண்ணும்போது, ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கும்போது, இல்ல உங்க அன்புக்குரியவர்களை பார்க்கும்போதுன்னு எப்ப வேணாலும் இந்த சின்ன மாற்றத்தை செய்து பார்க்கலாம். இது வாழ்க்கையை ஒரு முற்றிலும் புதிய வெளிச்சத்துல உங்களுக்கு காட்டும். இது உண்மையிலே மனச விரிவடைய செய்யும் ஒரு தேடல். இன்னைக்கு நாம விவாதிச்ச ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு வகையில நம்மள தட்டி எழுப்புது. இப்போ இந்த பயணத்தை நிறைவு செய்யும் முன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். ம்? இன்றிரவு நீங்க தூங்கச் செல்லும்போது உங்க அறையோட லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல கண்களை மூடுவீங்க இல்லையா? அந்த இருட்டுல உங்க உடம்பு எந்த அசைவும் இல்லாம அமைதியா இருக்கும்போது உங்க கண்களுக்கு பின்னால அந்த மூடிய இமைகளுக்குள்ள எழும் முதல் எண்ணம் என்னன்னு கவனிங்க. ரொம்ப முக்கியமான கவனிப்பு இது. அந்த எண்ணத்தை நீங்க உருவாக்குறீங்களா, அல்லது அதுவாகவே ஒரு திரைக்கதை மாதிரி உங்க கண்ட்ரோல் இல்லாம ஓடுதா? நாளை காலை விழிக்கும்போது அந்த திரைக்கதையை இரவெல்லாம் இயக்குனது யார் அப்படின்னு உங்களை கேட்டுக்கோங்க. அந்த பதில்ல ஒருவேளை நீங்க இதுவரை தேடிக்கொண்டிருந்த உங்களை நீங்க கண்டடையலாம். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.